ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 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 லிங்க் அனுப்பிட்டு, சார் இந்த பேப்பரை மட்டும் நான் ரீட் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னு தெரியலன்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்காக நான் உங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவர் பப்மெட்லேருந்து ஒரு லிங்க் எடுத்து அனுப்பியிருக்காரு. இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா pubmed.ncbi வெப்சைட் போட்டு லாஸ்ட் 18027227356 இருக்கு இல்லையா, இந்த போட்டிருக்கக்கூடிய இந்த 8 டிஜிட் நம்பர் தான் பப்மெட் ஐடின்னு சொல்லுவோம். சரி, எப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, இது பப்மெட்டுக்குள்ளே போகுது. பப்மெட்டுக்குள்ளே போனோன்னே நிறைய சமயத்தில் ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இங்கே ஃபுல் டெக்ஸ்ட் லிங்க் அப்படின்னு இருக்கா, இந்த ஃபுல் டெக்ஸ்ட் லிங்க் அப்படின்றத நம்ம வந்துட்டு டச் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு மேலே பாருங்கள் பப்மெட் ஐடினே ஒன்று இருக்குது, பிஎம் ஐடின்னு ஒன்று இருக்கா. சரி, அதுதான் அந்த டிஜிட் நம்பர். ஸோ இதை ஒரு சைடில் வச்சுக்கங்க, நான் சொல்கிறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஓஐ டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர்னு ஒரு நம்பர் லிங்க் மாதிரி இருக்கும், அதுவும் வச்சுக்கோங்க. சரி, இப்போது அதெல்லாம் ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் டெக்ஸ்ட் லிங்க்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி வரும். இதில் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லிஸோட அவங்களோட பப்ளிஷரோட ஜேர்னலுக்கு உள்ளே போய் இதனோட ஒரிஜினல் சோர்ஸ் தான் இதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுது. ஒரு சில இடத்துல இதுக்கு கீழேயே பிஎம்சி ஆர்டிக்கல் அப்படின்னு வரும். இதே பப்மெட்டில் இருக்க ஆர்டிக்கலுக்கு இந்த மாதிரி லிங்க்ஸும் வரும். பிஎம்சினா பப்மெட் சென்டர்ன்றது வெரி ஓப்பன் ஆக்சஸ், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். சரி, இப்போது இந்த மாதிரி காட்டிடுச்சா. இப்போ நான் வில்லிஸ்குள்ளே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அ மினிட், கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி உள்ள என்ட்ரு ஆகுது. சரி, இதுதான் ஒரிஜினல் ஜேர்னல் பேஜ், ஜேர்னல் ஆஃப் அப்ளைடு டாக்ஸிகாலஜின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போயிடுச்சா. அதன் பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிடிஎஃப்னு தெரியுதா, ஒரு நிமிஷம் மூவ் ஆகிடுச்சு. இங்கே பிடிஎஃப்னு தெரியுதா, இந்த பிடிஎஃப்பை நம்ம அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆக்சஸ், நீங்கள் எங்கள்கிட்ட ஆக்சஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுங்கள். இன்ஸ்டியூஷன் லாகின்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கான். இன்கேஸ் நீ தனியாக நீ தான் உனக்கு ரீட் பண்ணணும்னு நினச்சா நீ டவுன்லோட் பண்ணுறதுக்கு $59 வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஸோ $59 நீங்கள் ஒரு ஆர்டிக்கலுக்கு வாசிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. ஸோ இதுக்காக தான், இந்த இம்பார்ட்டன்ஸ்னால தான் நம்ம இன்ஸ்டியூஷனலைஸ்டு லைப்ரரி இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன், ஜேர்னல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ நம்ம பிடிஎஃப் ஆக்சஸ்க்கு $59 இது கேட்டிருக்கு. இந்த 59ன்றது ஒன்லி ஜேர்னலுக்கு மட்டும், ஒரு ஆர்டிக்கலுக்கு மட்டும் கேட்குது. இதே நீங்கள் இன்ஸ்டியூஷனலாக ஒட்டுமொத்தமாக பண்ணி வச்சிங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு $2000 முடிஞ்சிடும். சரியா. ஸோ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் நினச்சி இன்னும் மேம்படுத்தணும்னு நினச்சி பண்ணால் கண்டிப்பாக இதாகும். சரி, இது டவுன்லோட் பண்ண முடியல, பட் இதுக்கும் ஒரு ஆப்ஷன், நம்ம இதை ரீட் பண்ணுறதுக்கு இன் ரேர் கேஸில் இதை ரீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த ஆர்டிக்கிளோட ஒரிஜினல் பார்த்திங்கன்னா பப்மெட் ஐடி நான் சொன்னேன்ல, இந்த பப்மெட் ஐடியை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். இது எல்லா சமயத்துலையும் ஒர்க் ஆகாது, மேக்ஸிமம் ஒரு 80% கண்டிப்பாக ஒர்க் ஆகிடும். இந்த பப்மெட் ஐடியை இது பண்ணிவிட்டு அதன் பிறகு கூகுளில் ஜஸ்ட்டு சைஹப்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் வந்து அதை இது பண்ணலை. சைஹப்னு ஜஸ்ட் சிம்பிளி சைஹப்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா இது தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி ஒரு லிங்க் தான். ஆட்டோமேட்டிக்காக sihub.in இருக்கும், .sc இருக்கும், .tbன்னு மாறும், எது வேணால் மாறிட்டே இருக்கும். பட் சைஹப் தான் மெயினான, அது வந்து மெயினான அந்த வெப் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். சைஹப் உள்ளே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு உள்ளே என்டர் ஆகும். உள்ளே என்டர் ஆகும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பேஜ் வந்து வரும். இதில் எந்தவித லாகின் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. சரி, இந்த என்டர் யுவர் ரெஃபரன்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணி நான் காப்பி பண்ணி வச்ச இந்த பப்மெட் ஐடி 8 டிஜிட் நம்பரை நான் போடுறேன். இந்த இடத்துல பப்மெட் ஐடியும் போடலாம், டைட்டிலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போடலாம், டிஓஐ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர் இதையும் உள்ளே போடலாம். சரி, 8 நம்பர் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னா பிடிஎஃப் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அல்லது டேரெக்டாக இங்கேயே ரீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கேயே ஓப்பன் ஆகிடும். அல்லது ஒரு சில சமயம் டவுன்லோட் ஆகிற ஆப்ஷன்ஸும் இருக்கும். மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு, அப்புறம் எனக்கு ஓப்பன் பண்ண கேட்குது. ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போது நான் வந்து இந்த ஆர்டிக்கிளை நான் ரீட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் எல்லாமே எனக்கு கிடச்சிரும். சரி, இது வந்து இன் ரேர் கேஸில் இதுலேயும் கிடைக்காததெல்லாம் இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, அப்ராட் யூனிவர்சிட்டியில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கொலீக்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வச்சுப்போம். அவங்கள்ட்ட இருந்தோ அல்லது மணிப்பால் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான
பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் கண்டிப்பாக அது ஆக்சஸ் இருக்கும். அந்த பர்சன்கிட்ட நம்ம வந்து இது பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சரி, ஓகே. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.